அதாவது எல்லாருமே எதிர்காலத்தில் வரக்கூடிய வாழ்க்கை துணையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நிச்சயமா. எந்த அளவுக்கு ஜாதகத்தில் சொல்ல முடியும் அப்படின்னா, நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வசிக்கிற வீதி, இந்த வீதியில் தான் வசிப்பாங்க. அவங்க வீட்டோட நம்பரு இந்த நம்பராக இருக்கலாம். அவங்க ஊர் பேர், இந்த ஊர் இந்த பேர் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் ராசி, லக்னம், அவங்க பிறந்த கிழமை, அவங்களுடைய கேரக்டரு, அவங்களுடைய குணம், அவங்களோட லைஃப் ஸ்டைலு, இது அத்தனையுமே வந்து மென்ஷன் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஒருத்தங்களை வந்து பொருத்தம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இதுதான் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து இந்த தெருவை பற்றி சொல்கிறது, நம்பரை பற்றி சொல்கிறதெல்லாம் வந்து ஜாதக ரீதி தான் சொல்ல முடியும், பேர் வரைக்கும். ஆனால் மேலோட்டமாக ஒவ்வொரு லக்கணத்துலேயும் பிறந்தவங்களுக்கு எந்த ராசியில் எந்த கிழமையில் வாழ்க்கை துணை வரலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மேச லக்கணத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன். மேச லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வெள்ளிக்கிழமை பிறந்திருப்பாங்க. அல்லது பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்திலேயோ, திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்தில் தான் பெரும்பாலும் பிறந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு துலா ராசியிலேயே வரக்கூடிய வாழ்க்கை துணையை வந்து வரலாம். வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து எப்படி அப்படின்னா, எப்போதுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு நபர், எதையும் சுத்தமாக நீட்டாக இருக்கக்கூடிய நபர், அவங்க குடும்பத்தில் 2வது நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் பெரும்பாலும் இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும்.